வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இதில் 15 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீ வரக்கூடிய வீடியோஸில் ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸை அதை பார்த்துருவோம். ஸோ இது வந்து டிசம்பர் 9ஆம் தேதி 2023 நடந்த எக்ஸாமுக்கான அதிலிருந்து ஒரு யூனிட் 8 கேட்டிருக்கக்கூடிய ஒரு 15 கொஸ்டின் வந்து யூனிட் 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதான் இந்த எக்ஸாமில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அதை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது வந்து யூனிட் 8 மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் 9 நம்ம கவர் பண்ணோம். யூனிட் 9 கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் யூனிட் 8 தான் கவர் ஆகும். ஓகே, நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆன்சர் ஆண்டாள். அவங்க தான் வந்து இதை பாடியிருப்பாங்க. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு பாடியவங்க ஆண்டாள். ஸோ ஆண்டாளுங்கிறவங்க 12 ஆழ்வாள்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் ஆழ்வார் வந்து ஆண்டாள் தான். இவங்களுடைய பாடல் 11ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கும். திருப்பாவை அப்படிங்கிற பாடல், அப்புறம் நாச்சார் திருமொழி, இது ரெண்டும் வந்து 11ஆவது திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ திருப்பாவை தாய்லாந்தில் மன்னர் முடிசூட்டும் போது பாடக்கூடியது திருப்பாவையும் அப்புறம் திருவெம்பாவையும். திருவெம்பாவை எழுதுனது மாணிக்க வாசகர். ஸோ திருப்பாவை திருவெம்பாவை தாய்லாந்தில் மன்னர் முடிசூட்டும் போது பாடக்கூடியது. திருப்பாவையில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்ஸ் பார்த்தோம்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமென நேர் இலையீர் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினாள் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆலி உள் பொக்கு முகந்து கொடு ஆர்த்தி ஏறி. ஸோ அதெல்லாம் வந்து திருப்பாவையில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகள். அடுத்து நாச்சார் திருமொழி. ஸோ அதில் வந்து மொத்தம் 143 பாடல் இருக்கு. இது வடமொழியில் ஜெயதேவர் எழுதிய கீத கோவிந்தம் அதை போன்று எழுதப்பட்ட பாடல். இதில் வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பாடல் தொகுப்பு இருக்கக்கூடியது நாச்சார் திருமொழி. ஸோ அந்த வாரணம் ஆயிரம் அப்படிங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற பாடல். அந்த பாடல் தொகுப்பு நாச்சியார் திருமூரில் தான் இருக்குது. இதில் கூடிய முக்கியமான கோட்ஸ் பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான பாடல் வரி தையொரு திங்களும் தரைவிலைக்கு தன் மண்டலம் இட்டு மாசி முன்னாள் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய பாடல் வந்து நாச்சியார் திருமூரில் இருக்கக்கூடிய பாடல். பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதக்கூடியவர் ஆண்டாள். பெரியாழ்வார் தான் இவங்களை குழந்தைய எடுத்து வளர்த்துருப்பாங்க. பெரியாழ்வார் இட்ட பெயர் கோதை. ஸோ ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் இட்ட பெயர் கோதை. சூடி கொடுத்த சுடர்குடி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு ஆண்டாளுக்கு. சூடி கொடுத்த சுடர்குடி. இவங்க மாலையை சூடிக்கிட்ட பிறகு தான் தெய்வத்துக்கு பெருமாளுக்கு சூடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சூடி கொடுத்த சுடர்குடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஆண்டாள் தான். அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தோம்னா, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என என்ன செய்யும். ஸோ அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருக்குறளில் வரக்கூடியது செல்வத்தை தேய்க்கும் படை. அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 3வது கொஸ்டின், நூல் அப்புறம் அதுக்கான சிறப்பு பேர் வந்து கொடுத்துருக்காங்க. திருமுருகாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, அகனானூறு, முல்லைப்பாட்டு. அதுக்கான சிறப்பு பெயர் மலைபடு கடாம், நெஞ்சாற்றுப்படை, புலவராற்றுப்படை, நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய சிறப்பு பெயர் புலவர் ஆற்றுப்படை. ஸோ இதை எழுதியவர் நக்கீரர். அடுத்து கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது மலைபடு கடாம். அகனானூருக்கு சிறப்பு பெயர் நெடுந்தொகை. முல்லைப்பாட்டு சிறப்பு பெயர் நெஞ்சாற்றுப்படை. ஸோ முல்லைப்பாட்டை நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆற்றுப்படை நூல்கள் நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 10 பாட்டில் 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். ஸோ ஆற்றுப்படை இது வந்து 5 ஆற்றுப்படை நூல்கள் இதில் இருக்குன்னா 10 பாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த சிறுபான் ஆற்றுப்படை. ஸோ அதை எழுதியவர் நல்லூர் நத்தாத்தனார். அடுத்து பெரும்பான் ஆற்றுப்படை. இது வந்து கடியலூர் உள்தரங்கண்ணனார் எழுதியிருப்பார். பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதியிருப்பார். நக்கீரர் எழுதிய இன்னொரு நூல் நெடுநல் வாடை. ஸோ அந்த திருமுருகாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் முருகன் தான். அடுத்து புலவராற்றுப்படை. ஸோ திருமுருகாற்றுப்படைக்கு சிறப்பு பேர் புலவராற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ 11ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கூடிய திருமுருகாற்றுப்படை. 11ஆம் திருமுறைக்கு என்ன பேர் இருக்கு? ஸோ 11ஆம் திருமுறைக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அது என்ன பேர்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து 3வது கொஸ்டின், சிறுபஞ்ச மூலம் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. பொருத்த சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, கலித்தொகை. ஸோ இந்த பக்கம் காப்பிய இலக்கியம், சங்க இலக்கியம், அற இலக்கியம், தற்கால இலக்கியம். ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது நமக்கு அற இலக்கியம். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது அப்படின்னா அது வந்து அற இலக்கியம். அடுத்து குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பியம், கலித்தொகை சங்க இலக்கியம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படின்னு சொல்லி திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே திருக்குறளுடைய முதல் பாதி கொடுத்து 2வது பாதியை மேப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. பகல் வெல்லும் கூகையை காக்கை, நெடும்புணலூர் வெல்லும் முதலை, பீலிபை சாக்காடும் மச்சிரும், காலால் கலரின் நரியடும். ஸோ இதனுடைய மீனிங்கை வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா பகல் வெல்லும் கூகை அப்படின்னா இதில் வந்து காலம் அறிதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 2ம் 4ம் வந்து இடம் அறிதல் பற்றி சொல்லக்கூடியது. 2ம் 4ம் இடம் அறிதல் பற்றி சொல்லக்கூடியது. 3வது நெடுமுணலூர் வெல்லும் முதலை. ஸோ அதனுடைய வலிமையை பற்றி சொல்லக்கூடியது, வலி அறிதல். ஸோ அதுக்கான திருக்குறள் வந்து நம்ம பார்ப்போம். பகல் வெல்லும் கூகை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னா காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். ஸோ பகலில் கோட்டான் கணி தெரியாது, பகலில் வென்றுவிடும். அதுபோல் பகையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அது ஏற்ற காலம் வேண்டும். ஸோ ஏற்ற காலத்தை பார்த்து நீங்கள் அதை வெல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெடும்புணலூர் வெல்லும் முதலை அடும்புணலில் நீங்கேன் அதனை பெற. ஸோ நெடிய நீரின் கண் பலவற்றையும் முதலை வெல்லும். முதலை அதனுடைய பெரிய நீரில் இருக்கும்போது எல்லாத்தையும் வெல்லும். ஆனால் நீரை விட்டு வெளியே வந்தால் அது வந்து யாரையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்நீரின் என்று நீங்குமாயின் அதனை பிறவெல்லாம் வெல்லும். நீர் தண்ணியை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அதை மற்றதெல்லாம் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த குறள், பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகத்து பெயின். ஸோ மயிலிறகு ஏற்றிய வண்டியே இருந்தாலும் அந்த பண்டம் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறிந்து விடும். ஸோ மயில் இறகாக இருந்தாலும் அளவு கடந்து ஏற்றினாலும் அச்சு முறிந்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடியது பீலிபை சாக்காடும் அச்சிரம் அப்பண்டம் சால மிகத்து பெயின். அடுத்து காலால் கலரில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. ஸோ அதில் வந்து வேல் ஏந்திய வீரரை கோர்த்தெடுத்த கொம்பு உடைய யானையையும் காலாலும் சேற்று நிலத்தில் அகப்பட்ட போது நரிகள் கொன்றுவிடும். ஸோ யானையை கூட நரி வந்து கொன்னுடையப்பனா யானை வந்து அந்த காலை இழுத்து பிடிக்கக்கூடிய சேத்துல மாட்டிக்கிச்சனா அப்படின்னு சொல்லி அந்த குறள் சொல்லுது. காலால் கலரில் நரியோடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. அடுத்த கொஸ்டின், கோவலன் கண்ணகி கதையை கூறி. ஸோ கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் எம்முறையில் கூறினார். ஸோ இளங்கோவடிகிட்ட கதையை சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி எப்படி சொன்னார்னு கேட்குறாங்க. அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே வந்து மணிமேகலை கோவலன் கண்ணகி சொல்லிட்டு அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னார். அதான் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா இந்த கதையை பற்றி நீங்கள் சிலப்பதிகாரம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பாரு. இப்போதான் இளங்கோவடிகள் அந்த நாட்டுதையும் யாமோர் பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பார். அதுதான் வந்து இந்த 6வது கொஸ்டின் சொல்லக்கூடியது. அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்தோன்னா, தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளை கல்வெட்டியலில் கோலுவச்சன என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று? ஸோ பிராமி, தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு பௌத்தர்களோடு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா முனைவர் கே பிள்ளை, டாக்டர் கே பிள்ளை இவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு. இவருடைய கே பிள்ளை எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா கோலப்ப கனக சபாபதி பிள்ளை. ஸோ இவருடைய வரலாற்று ஆராய்ச்சி நூல் வந்து சுசீந்திரம் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். இது வந்து இலக்கியம் மற்றும் கல்வெட்டு சான்றுகளை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட நூல் தான் சுசீந்திரம் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவருடைய முக்கிய ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, உணர்ச்சிவாதம், குறுகிய நோக்கு, பிராந்திய பற்று, மொழி வெறி, இன மதவாதம். ஸோ இதெல்லாம் வந்து வரலாற்று ஆய்வின் வரலாற்றுக்கு விரோதிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டில் சாதி அமைப்பு, தமிழ் பத்திரிகைகளின் வரலாறு, தமிழக வரலாறு, மக்களும் பண்பாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 நூலை எழுதியவரும் கே பிள்ளை அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின், பொருட்கலவை நூல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நூலோட சிறப்பு பெயர் கேட்குறாங்க. பொருட்கலவை நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது பரிவாடல்.
ஸோ மற்ற நூல்களுடைய சிறப்பு பெயர்கள் தெரிஞ்சுக்கலாம். நற்றிணை வந்து தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. பதிற்று பத்தி இரும்பு கடலை, இது ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பரிபாடல் தமிழுடைய முதல் இசைப்பாடல் நூல். அகலானூருக்கு இன்னொரு பேர் நெடுந்தொகை. ஸோ அதாவது பெருந்தொகை 400 அப்படின்னு சொல்லக்கூடியது அகநானூறு. புறநானூறுக்கு தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் வரலாற்று பெட்டகம். திருக்குறளின் முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். திருமுருகாற்றுப்படை எழுதியவர் யாருன்னா நக்கீரர் தான் எழுதியிருப்பார். அடுத்து பெரும்பாலாற்றுப்படை சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. மலைப்படுகடம் கூத்தராற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு களவியல் பாட்டு, முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லக்கூடியது முல்லைப்பாட்டு. பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்லி தமிழ் விடு தூது சொல்லும். நெடுநல்வாடை சிற்ப பாட்டு, ஸோ ஸ்கல்ப்சர் பற்றி சொல்லக்கூடிய நெடுநல்வாடை சிற்ப பாட்டு. அப்புறம் தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லி திருவிக்கா சொல்லியிருப்பாரு. எதனா நெடுநல்வாடையை சொல்றாரு. நாலடியார் வேளாண் வேதம், களவழி 40 பரணி நூலின் தோற்றுவாய், முதுமொழி காஞ்சு அறவுரை கோவை, அப்புறம் ஆத்திச்சூடியின் முன்னோடி, மணிமேகலை அறக்காப்பியம் அதாவது குறிக்கோள் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மணிமேகலை. சீவக சிந்தாமணி மனநூல், முக்தி நூல், காமநூல், மறைநூல். அப்புறம் தமிழில் முதல் விருத்தப்பா காப்பியம். ஸோ தமிழனுடைய முதல் விருத்தப்பாவாலான காப்பியமும் சீவக சிந்தாமணி தான். அடுத்த கொஸ்டின், திருக்குறள்ல அறத்துப்பாலையில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 38. அடுத்த கொஸ்டின், இடிபஸ் உளச்சிக்கலை, இடிபஸ் உளச்சிக்கலை. ஸோ இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இதை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல், அது வந்து ரிஷி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் வந்து ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற உளச்சிக்கலையை மையமாக வச்சு எழுதியிருப்பார் ஜெயகாந்தன் அவர்கள். அவர்கள் வந்து ஞானப்பீட விருது பெற்ற 2வது தமிழ் எழுத்தாளர். ஃபர்ஸ்ட் இவருக்கு முன்னாடி ஞானப்பீட விருது பெற்ற எழுத்தாளர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தை சார்ந்தவர். இவருடைய இயற்பெயர் முருகேசன். ஸோ அவருடைய வரலாற்று நூல்கள், தன் வரலாறு, ஆட்டோபயோகிராஃபி பார்த்தோம்னா ஒரு இலக்கியவாதியின் 4 நூல் இருக்கு. ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவம், கலையுலக அனுபவம், பத்திரிகை அனுபவம், ஆன்மீக அனுபவம். ஸோ இப்படின்னு சொல்லி 4 ஆட்டோபயோகிராஃபி வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருப்பாரு. 1972 சாகித்ய அகாடமி விருது, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நாவலுக்கு. அதுக்கப்புறம் 2002 ஞானப்பீட விருது வாங்கியிருப்பாரு. 2009 பத்மபூஷன் விருது, ரஷ்ய விருது வந்து இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற நூலுக்காக ரஷ்ய விருது வந்து வாங்கியிருப்பார். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நூலாசிரியர். ஸோ ஈவேரா பெரியார், அண்ணாதுரை, மாதவையா, ராஜமையர். ஸோ இந்த பக்கம் வந்து கமலாம்பாள் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம், குடியரசு, வேலைக்காரி. ஸோ நம்ம பொறுத்தோம்னா ஈவேரா பெரியார், குடியரசு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 3 எடுத்தோம்னா 2 ஆப்ஷன் இருக்கு. அண்ணாதுரை, வேலைக்காரி. ஸோ 4th அப்போ நமக்கு டி தான் கரெக்டு. மாதவையா அப்படின்னு சொல்லக்கூடியவர் கமலாம்பாள் சரித்திரம், ராஜமையர், பத்மாவதி மாதவையா வந்து பத்மாவதி சரித்திரம், ராஜமையர் கமலாம்பாள் சரித்திரம். ஸோ உங்க பாருங்க, கமலாம்பாள் சரித்திரத்துக்கு இன்னொரு பேர் வந்து அநியாய அபவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கமலாம்பாள் சரித்திரத்துக்கு இன்னொரு பேர் அநியாய அபவாதம். இது தமிழில் வந்து 2வது நாவல். ஸோ அதை ஏற்றியவர் பியா ராஜமையர். விவேக சிந்தாமணி அப்படிங்கிற இதழில் வந்து இது எழுதியிருப்பாரு. அடுத்து பத்மாவதி சரித்திரம் மாதவையா எழுதுனது. இது வந்து பெண் கல்வி உரிமை வருமானத்தை சொல்லக்கூடிய நாவல். இதை இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் மீனாட்சி தியாகராஜன் பத்மாவதி அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். ஸோ அடுத்து தமிழில் வந்து 2வது தமிழ் புதினம் எதுனா அரசன்பே சரித்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய சரித்திரம், அரசன்பே சரித்திரம். இது வந்து தமிழில் வந்து 2வது புதினம். ஸோ அதை எழுதியவர் மூகா சித்தலப்பையா. அப்படின்னா மூகாங்கிறது இங்கே முகமது காசிம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். முகமது காசிம் சித்திலப்பை ஒரு எழுதப்பட்டது அரசன்பே சரித்திரம். இது தமிழில் வெளிவந்த 2வது புதினம். அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின், எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார்? ஸோ எங்கே இருந்து காங்கிரஸை விட்டு வெளியே வந்திருப்பார், அதாவது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காஞ்சிபுரத்தில் 1925 தான் வெளியே வந்து 1925 சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிப்பார் பெரியார். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அரச்சலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் கிடைச்சிருக்கும். ஸோ அரச்சலூர்ல தான் இசை கல்வெட்டு வந்து கிடைக்கும். 2ஆம் நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த இசை கல்வெட்டு அரச்சலூர்ல கிடைச்சிருக்கு. அரச்சலூருங்கிறது ஈரோடு மாவட்டம். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் அரச்சலூர். இங்கே கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த
ரீசைக்கிள் வேட்டு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரீசைக்கிள் வேட்டு குடுமியான் மலையில் கிடைச்சிருக்கு. குடுமியான் மலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இங்கே தான் வந்து என்னது சித்தன்ன வாசலும் இருக்குது. சித்தன்ன வாசல் ஓவியங்களும் புதுக்கோட்டையில் தான். ஸோ முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தை சார்ந்தது தான் இந்த குடுமியான் மலை இசைக்கல்வெட்டு. இந்த இசைக்கல்வெட்டு வந்து முதலாம் மகேந்திரவர்மனுடைய பரிவாதினி வீணை பற்றி சொல்லக்கூடியது. பரிவாதினி வீணையை பற்றி இந்த குடுமியான் மலை இசைக்கல்வெட்டை சொல்லும். ஸோ அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. திணை அதுக்கான ஒழுக்க பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து புணர்தல், இருத்தல், ஊடல், பிரிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எது சரியா பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குறிஞ்சி இது முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இது வந்து இந்த ஆர்டர் பற்றி பார்த்தோம்னா புணர்தல், இருத்தல், ஊடல், இரங்கல், பிரிதல். ஸோ புணர்தல், இருத்தல், ஊடல், இரங்கல், பிரிதல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த கரெக்டான ஆர்டர். ஸோ இப்போ இப்படி பார்த்தோம்னா நெய்தல் வந்து நமக்கு என்ன வரும், இரங்கல் தான் வரணும். ஆனால் இங்கே நெய்தல், பிரிதல் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரிதலுங்கிறது பாலையை சார்ந்தது. ஸோ இப்போ 4 தான் வந்து நமக்கு தப்பாக மேப் ஆயிருக்கு. மற்ற 3மே வந்து கரெக்டாக தான் மேப் ஆயிருக்கு. ஸோ இது பக்கம் சில பெரும்பொழுது சிறுபொழுது பார்ப்போம். திணைக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த ஆர்டர்லேயே பார்ப்போம். குறிஞ்சி, கூதிர், முன்பொழி காலம். ஸோ பாலை வந்து இளவேநீர், முதுவேநீர் ரெண்டுமே வரும். அடுத்து மருதம், நெய்தல் இது ரெண்டுக்கும் 6 காலமும் வரும். மருதம், நெய்தலுக்கு 6 காலமும் வரும். முல்லைக்கு மட்டும் கார் காலம் வரும். ஸோ முல்லை காரில் போகிறான். எப்போ போகிறான், ஈவினிங் போகிறான் அப்படின்னு நான் வச்சுக்கோம். முல்லை காரில் ஈவினிங் போகிறான். ஸோ அப்போ இதுக்கான சிறுபொழுது மாலை. அடுத்து நெய்தல் இது வந்து நெய் மட்டும் எடுத்துப்போம். ஸோ நெய்னா நெய் ஏற்பாடு செய். ஸோ கில்லி படத்தில் விஜய் கிட்ட சொல்கிற மாதிரி நெய் எடுத்துட்டு வாங்குற மாதிரி நெய் ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நெய்தலுக்கான சிறுபொழுது ஏற்பாடு. பாலை நண்பகல். ஸோ பாலை வெயில தான் இருக்கும், நண்பகல். அடுத்து மருதம், வைகரை, முல்லை காரில் ஈவினிங் போகிறாரு மாலையில். அடுத்து குறிஞ்சி அப்படிங்கிறது யாமம். 15வது கொஸ்டின் ஏன்னா சோ தர்மனி டேஸ் நூல் டேஸின் முக்கியத்துவம் பற்றி பேசியது. அந்நூலுக்காக 2019ஆம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார். ஸோ அது என்ன நூல், எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல். இது வந்து நீர்நிலைகள் பற்றி பேசக்கூடியது, வாட்டர் பாடிஸ் பற்றி சொல்லக்கூடிய நாவலுக்காக 2019 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் சோ தர்மன் அவர்கள். ஸோ அவர் வந்து கோவில்பட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உருளைக்குடி அப்படிங்கிற சிற்றூரில் பிறந்தவர். ஸோ இவர் வந்து கரிசல் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் ஹிந்து பேப்பர் வந்து இவரை கண்மாயின் ஈரம் கொண்ட எழுத்துக்காரர் அப்படின்னு சொல்லி தமிழ் இந்து பத்திரிகை சொல்லும். ஸோ கண்மாயின் ஈரம் கொண்ட எழுத்துக்காரர் யாருன்னா சோ தர்மன் அவர்கள் தான். இவருடைய கூகை அப்படிங்கிற நூல் வந்து தமிழ் வளர்ச்சி பரிசு பெற்றது. அப்புறம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மூங்கா அப்படிங்கிற பேரில் மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கும். ஸோ கூகை அப்படிங்கிற நூல். அடுத்து சூல் 2016 சுஜாதா விருதையும் அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி விருதையும் வாங்கியிருக்கோம். சூல் அப்படிங்கிற நாவல் சுஜாதா விருது, அப்புறம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். அதுபோக மற்ற நூல்கள் தூர்வை, 13வது மையவாடி, நீர் பலி. பாருங்க, நீர் பற்றி தான் எழுதியிருக்காரு. சூளுங்கிறது எதை பற்றி சொல்லக்கூடியது, வாட்டர் பாடிஸ். அதே மாதிரி நீர் பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு நூல் நீர் பலி அப்படிங்கிற நூலும் சோதரன் தான் எழுதியிருக்காரு. மனோன்மணியம் சுந்தரனார் விருது வாங்கியிருப்பார் 2019 சாகித்ய அகாடமி கொடுத்தாண்டுக்கு இருந்த அதே ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் விருதும் வாங்கியிருப்பார் சோ தர்மன் அவர்கள். ஸோ இது வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய யூனிட் 8க்கான கொஸ்டின். அடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்க்கலாம்.